காட்டு நல்லா இருக்கு. காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று, 2 அவுட்ஃபிட். நான் தான் காவல் பாய், நான் தான் ஹேண்ட் பர்ஸ் ஸ்னேகாக்கு. ப்ரொமோஷனாக பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி. இவன் நீங்க பாருங்க. ஹே गाइस, நான் உங்க பிரகன், இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். சோ गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி ஹாய் சொல்லிரு. இல்ல 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 குவாலிட்டி ஹாய் சொல்லு. அம்மா அப்பாக்கு அவளுக்கு மட்டும் தானா? அப்பாக்கு நெத்தியில எப்படி ஈரமா இருக்குமா அப்படி குடுப்பியா? சோ गाइस, எஸ். ஸோ நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு. இந்த பிள்ளைய வச்சுட்டு ஒரு விளாக் எடுக்க முடியுமா? சத்தியமாக எடுக்க முடியாது. டிஸ்டர்ப் பண்ணுறா பத்திலா. எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. இவதான் சேட்டைக்காரி, 1 நம்பர் அக்யூஸ்ட் இவதான் சேட்டைக்காரி. ஆமாம், ஓவர் சேட்டை. நிறைய பேர் சரித்ராவோட சேட்டை விளாக் அப்படிலாம் கேட்டிங்கல்ல, ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி சேட்டை பண்ணுறான்னு. அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 1 வருஷம் ஆகும். ஏன்னா பயங்கரமாக சேட்டை பண்ணுவோம், வீடியோலாம் எடுத்துக்கிட்டே முடியாது விட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் நேற்று லைவில் சொல்லியிருந்தேன், ஜூலை 11, அதாவது அடுத்த மாதம் 11 வந்து நமக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸ்னேகாவோட பர்த்டே, இன்னொரு ஃபங்க்ஷன் என்னென்னு எதுக்கு அவளை எழுத சொன்னியா? ஸோ ஜூலை 11 வந்து ஸ்னேகாவோட பர்த்டே, அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷனும் உங்களுக்கு அன்னைக்கு ரிவீல் ஆகும். உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் விஷ் சொல்லிடுவோம், ஏன்னா இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு த குயின் ஆஃப் மை லைஃப். ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்து உன்னை நிறைய பேருக்கு இப்போ உன்னை பிடிச்சிருக்கு. ஸ்னேகான்னு ஏகப்பட்ட பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உன் பர்த்டேக்கும் லைவ்ல நிறைய பேர் அட்வான்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது நீ எப்படி ஃபீல் பண்ணுற? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து சொல்ல முடியாத ஒரு ஃபீலா இருக்கு. ஏன்னா கடந்த மாதங்கள் எல்லாமே வந்து என்ன வந்து எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருந்தாங்க. வந்து நம்ம சைட்ல உள்ள வழிகள் சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இவ்வளவு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. புதுசா இருக்கு. எனக்கு புது ஃபீலா இருக்கு. எனக்கு மட்டுமே கடந்த சில மாதங்கள் இல்ல சில வருடங்களாவே திட்டிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சப்போர்ட்டர்ஸ் நிறைய. சோ இந்த சந்தோஷத்துக்குலாம் காரணம் நீங்க மட்டும் தான் गाइस. என்னோட பர்த்டே அதுவும் வந்து gift. அந்த பர்த்டே வரும்போது இவ்வளவு சப்போர்ட் கிடைக்கிறது உண்மையிலேயே அது ஒரு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ எஸ், இன்னைக்கு வந்து அவளுக்கு ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். ஸோ போயிட்டு பர்த்டே ட்ரெஸ்ஸு அண்ட் நிறைய அப்படியே ஒரு ஷாப்பிங்கான ஃபன் விளாக் மாதிரி இருக்க போது. அண்ட் நான் லைவ்ல சொல்லியிருப்பேன் நிறைய திங்ஸ் எனக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இங்கே தான் இருக்குது. இதில் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் விளாகில் உங்களுக்கு என்ன திங்ஸ்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த விளாகில் சொல்கிறோம். இன்னைக்கு வாங்க போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம். போமா நாங்கள் போகலாம். ஆமாம், நீங்கள் ரெடி ஆயிடுச்சா? எப்போவும் மேக்கப் திங்ஸ் எடுப்போமோ இல்லையோ, பாப்பாவோட திங்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துடுறோம். ஏன்னா ஸ்னேகா அவ்வளோ மேக்கப் போட மாட்டா, இருந்தாலும் இதில் வந்து கரெக்டாக இருந்துடும். என்னம்மா பிள்ளைக்கு பால் பசிக்கும். அம்மா வீட்டில் தான் கொண்டு விட போகிறேன், அதனால வந்து அங்கேயும் பால் இருக்கும். பாப்பாக்கு எப்போவுமே பால் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக ஒரு பைக்கில் போக போகிறோம். நம்ம கார் வந்து சர்வீஸ் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஸ்கூட்டியில் தான் ரவுண்ட் அடிக்க போகிறோம். எதுக்கு இந்த நடிப்பு? வெளியே போகணுமா? தாத்தா சரி, தாத்தா எப்படி கூப்பிடுவ? தாத்தா உம்முனா கூப்பிடுவ? தாத்தா கூப்பிடு. தாத்தா ஆச்சி ஆச்சி மாமா. சரி போமா, கிளம்புமா, டைம் ஆயிட்டுல, பாப்போம் ஓடியா. ஸோ गाइस, இன்னைக்கு நம்ம ஸ்கூட்டியில் தான் போக போகிறோம். ஆக்டர் பிரகன் இதுக்குள்ள தானே வைக்கணும். இது இதுக்குள்ள வச்சிடுறேன். பாலை மட்டும் கருத்தோட வண்ணம், கை வண்ணம். என்னது இது? காலில் கருத்தோட கை வண்ணம். கொஞ்ச நேரம் சேட்டையா பண்ணுது இது. சருத்துக்கு வெள்ள முடி இருக்கு. போமா. அது வந்து தூசி.
ஹாய். நான் தான் காவல் பாய். நான் தான் ஹேண்டு பர்ஸு ஸ்னேகாக்கு. அவள் ஃபோனு பர்ஸு எல்லாமே என் கையில் தான் இருக்கும். பர்ஸு கொண்டு வர மாட்டா, ஹேண்ட் பேக் கொண்டு வர மாட்டா, எல்லாமே என் கை தான் இருக்கும். இன்னைக்கு என்ன வழி பண்ண போகிறாளோ தெரியலையே. இப்போ தான் ட்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் சின்ன தர ஈஸி பையனு நிறைய சொல்கிறா. அதான் தனியாக வந்து உங்கள்கிட்ட புலம்பிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி உருப்படி, ஏன்னா நான் அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்றைக்கி உனக்கு ஷாப்பிங் போகும்போது எல்லா கடைக்கும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறான்னு தெரில, பார்ப்போம். வந்துட்டா பூச்சாண்டி ட்ரெஸ்ஸு கடைக்குள்ள. ப்ரொமோஷனாக பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்குல்ல சரித்துக்கு. ஆனால் இதான் தாய் ஓனர் வேணா. உனக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா உன் மைண்ட் அங்கே போயிடுச்சு. இன்னும் நீ உனக்கு ட்ரெஸ் எடுக்கல, சரித்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்ட. நல்லா இருக்கு. சரித்துக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு. காட்டு, நல்லா இருக்கு. இதை ட்ரையல் பார்த்துட்டு வரியா? டிஃப்ரெண்ட்டாக இருந்தம்மா. இது ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தம்மா இருக்கும். மேலே போடணுமா இதுக்கு? நல்லா இருக்கு. அப்போ இது ஒரு அவுட்ஃபிட்டாக இருக்கட்டுமா பர்த்டேக்கு? காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, 2 அவுட்ஃபிட் போடணும். பிளாக் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி. இவன் நீங்கள் பாருங்க, கை ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக அள்ளி வச்சுட்டு போயிட்டா. அது ஒரு சந்தோஷம் தான், ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி. நல்லா தான் இருக்குது. எடுத்துகிட்டு இருக்கா டிஷர்ட்டு, ஒரு டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளாசோ பாண்டு மாதிரி ஏதோ ஒரு பாண்டு. அடுத்து பை நிறைய சரித்துக்கு தான் அள்ளியிருக்கா. இதில் ஃபுல்லாக அவளுக்கு பார்க்க வந்த மாதிரி தெரில, சரித்திராக்கு தான் பார்த்துட்ருக்கா. இப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ் பார்த்துட்ருக்கா. மணி இப்போமே 1:30 ஆயிடுச்சு. இனிமேல் தான் போய் சாப்பிட போகணும். இன்னும் அவள் ஃபைனலைஸ் பண்ணலை. இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடலாமா இல்லை சாரீ கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அநேகமாக வீடியோ முடிகிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சிடும் என்னென்னு. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கான்னு ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோவில் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறோம். ஓகே, ஷாப்பிங் முடிச்சுட்டு போவோம். அள்ளிட்டா பை நிறைய. எங்கே காணும்? மின்னல் வா மின்னல்னு கையில் பைய கொடுத்துட்டு மின்னலை காணும். மின்னல் அங்கே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க. அடுத்த ரவுண்டு. ஏ மின்னல், இது என்னது? அச்சும் சாய்ராம். இல்ல, நான் உனக்கு காமிச்சேன்ல. ஆமா, எனக்கு பார்த்துட்டு வந்து பாப்போமா? இருக்குமா இது தெரியலையா? ஷர்ட் நல்லா இருக்கும் தோணுது. சரி, நம்ம எனக்கு பார்த்துட்டு வந்துடும். இப்போ வந்து நாங்கள் எனக்கு பார்க்க போகிறோம், ஷர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து பர்த்டேக்கு ஒன்றுமே எடுக்கல. இவ்வளோ நேரம் ஷாப்பிங் பண்ணது சும்மாவா? ஆமாம், அவள் அப்படி தான் எடுத்திருக்கா. சும்மா போடுற மாதிரி தான் எடுத்திருக்கா. 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கா. இனிமே தான் பர்த்டேக்கு தனி ஷாப்பிங்கா? 200 400 500 2000 years later. கைஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். சத்தியமாக சொல்கிறேன், வெயிலுனா வெயில், அப்படி வெயில் கைஸ். தூத்துக்குள்ள முடியலை எங்களால். சரியான வெயில். நினச்ச மாதிரி நிறையா கடைக்கு போக முடியல. நம்ம எங்கெல்லாம் போனோம்னா ட்ரெண்ட்ஸ் போனோம், அதுக்கப்புறம் இன்னொரு சின்னத்தர கடைக்கு போனோம். இந்த 2 கடையிலையுமே அவள் ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி இப்போ அவளோட பர்த்டே ஷாப்பிங் முடிச்சிட்டா ஸ்னேகா. ஸோ செம்ம டயர்டு, அதனால தான் vlog எடுக்க முடியலையா. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்கூட்டியில் வேறு போனோமா, கார் சர்வீஸ் போயிருக்கனால ஸ்கூட்டியில் போனோமா, அதனால் vlog எடுக்கவே முடியல. காரணம் கூட நம்ம vlog எடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ இதில் vlog எடுக்கவே முடியல.
ஸோ அங்கே வேலையெல்லாம் முடிச்சு அதை பில் பண்ணி எல்லாம் பண்ணி வீட்டுக்கு எப்படா வருவோங்கிற மாதிரி தான் குடுன்னு ஓடி வந்திருக்கோம். ஸோ மத்தியானம் ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். அதையுமே விளாக் எடுக்க முடியல. சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்த கடைக்கு போகணும் அப்படின்னால வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு சாப்பிட்டோம். நான் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், அவள் வந்து வெஜ் மீல் சாப்பிட்டு முடிச்சு நேராக கடைக்கு போயிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த பாருங்கள் 2 சாக்கு போய் நிறைய அவுட்ஃபிட் எடுத்தாச்சு. ஸோ இது என்ன அவுட்ஃபிட் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்னேகா வந்து ரிவீல் பண்ணுவோம் அடுத்த விலாகில். ஏன்னா இப்போ ரொம்ப டைம் ஆகிட்டு பார்த்தீங்களா, செம்ம டயர்டில் அங்கே படுத்தாச்சு. நாங்களும் இப்போ ரெஸ்ட் எடுத்தால் தான் உண்டு. செம்ம வெயில் தான் காரணம். இன்றைக்கி விலாகே வெயில் தான் கொண்டுருச்சு. கார் இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே வச்சு அழகாக எடுத்துருக்கலாம். ஸோ அது ஒன்று தான் கஷ்டம். ஸோ எஸ், நம்ம வந்து நம்ம செல்லக்குட்டிக்கு நம்ம ஸ்னேகா தங்கத்துக்கு அவள் ஆசைப்பட்ட ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். 2 பை நிறைய இருக்குது. என்ன ரேட் என்னங்கிறத உங்களுக்கு ட்ரெஸ் ரிவீல் விலாகில் பார்ப்பீங்க. அண்ட் ஜூலை 11 ஸ்னேகாவுக்கு வந்து பர்த்டே. அண்ட் நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்க. நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அப் மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க. ஸோ நீங்களும் ஸ்னேகா பர்த்டேயில் பங்கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் விலாக் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல இருக்க நிறைய திங்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். அதுவுமே நான் அடுத்த விலாகில் அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன திங்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ உங்கள் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் தேவையை சொல்லி நம்மகிட்ட வாங்கிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு இப்போ தேவையில்லாத பொருள் தான், அது யூஸ் பண்ணாத பொருள் நிறையவே இருக்குது. என்னோடய ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், ஏகப்பட்டது யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் கொடுத்தா யாருக்காச்சும் தேவைப்படும்ல. ஸோ அதனால தான் கொடுக்கும். மறக்காமல் அடுத்தது விலாக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ப்ரைவேட் ரூல் சேனல் நீங்கள் மெம்பர் ஆயிருங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு விலாகும் வரும், லைவ் வரும். ஸோ டெய்லி லைவும் வந்துடுவோம். ரொம்ப உளருது, ஏன்னா வெயிலில் செம்ம டயர்டாகிட்டு உளறிட்டு இருக்கேன். நாளைக்கு அடுத்தடுத்த விலாக்ஸில் பார்க்கலாம். பை, சியர்ஸ்.